அமெரிக்கா உங்களுக்கு தெரியும், கடந்த 90 நாட்களுக்கு முதல்ல உலக நாடுகளுக்கு அமெரிக்க ஜனாதிபதி பதவியேற்றதுக்கு பிறகு கொண்டு வந்த பெரிய பரபரப்பான ஒரு விஷயமே இறக்குமதிக்கான வரிகளை அதிகரித்து ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் அமெரிக்காவுக்குள்ள இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கான வரியை பாரிய அளவுல உயர்த்தி இருந்தார். இது பெரிய அளவான அதிர்வலைகளை பல நாடுகளில் ஏற்படுத்தி இருந்தது. மிகப்பெரிய அளவான எதிர்ப்புகள் அவருக்கு வந்தது. அதன் பின்பு ஓரளவுக்கு சரி 90 நாட்கள் இதற்காக நான் இந்த கால அவகாசம் கொடுக்குறேன், அதுக்கிடையில பேச வேண்டியெல்லாம் பேசுங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அறிவித்தலை கொடுத்திருந்தார். அதுக்கு இடையில அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில மிகப்பெரிய ஒரு வர்த்தக போர் நடந்து கொண்டிருந்தது. இந்த அடிப்படையில இலங்கையும் பெரிய அளவான பேச்சுவார்த்தையில இறங்கியிருந்தாங்க. இலங்கைக்கு 41% வரி, இறக்குமதி வரியை அமெரிக்கா விதித்தது. இந்த கடிதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தின் அடிப்படையில அது 30% குறைக்கப்பட்டிருக்கு. இந்த 30% இலங்கைக்கு பெரிய தொகைதான். ஏன்னா ஏற்கனவே 11%, 12%, சிலதுக்கு 5%, சிலதுக்கு வரிகளே இல்லாத பொருட்களுக்கான இறக்குமதிகள் இருந்தது. ஆனா இது 30% எல்லா பொருட்களுக்குமான வரியாக இருக்க போகுது. இதுவரைக்கும் சைவர்ல இருந்த வரி கூட 30% இருக்கு அப்படின்றது இலங்கையினுடைய ஏற்றுமதியில பாரிய அளவான பாதிப்பை ஏற்படுத்த நிச்சயமாக வாய்ப்புகள் இருக்கு. காரணம், இலங்கையினுடைய ஏற்றுமதி மிக பெரிய அளவாக இருக்கு அமெரிக்காவுக்கு. இதுல ஆடை ஏற்றுமதி தான். கார்மெண்ட்ஸ் எல்லாமே பெரிய அளவா நம்பி இருக்கிறது அமெரிக்காவுடைய ஏற்றுமதி தான். எனவே அங்க ஏற்றுமதி மூலம் தான் அவ்வளவு லாபம் இலங்கைக்கு வருது. இங்க இருக்கிற கடல் உணவுகள் பெரிய அளவா அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகுது. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அனுப்பிய கடிதத்தினுடைய இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இது மிரட்டும் துணிதான். 30% வரியை நாங்க எங்களுக்கு தந்திருக்காங்க. இதை விட அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி பொருட்களுக்கு இலங்கை ஒரு சில பொருட்களுக்கு ஒரு 5% அல்லது 10% உயர்த்துமாக இருந்தால் எந்தெந்த பொருட்கள் உயர்த்தப்படுதோ இந்த 30% அமெரிக்கா உயர்த்தும். அமெரிக்கா ஏன் இந்த விஷயங்கள்லாம் செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த வருஷத்தினுடைய இறுதியில 300 பில்லியன் அமெரிக்க டாலர்களை இந்த வரியால அமெரிக்கா பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இது செய்யப்படுது. இன்னொரு முக்கியமான விஷயம், ஏன் அமெரிக்கா இவ்வளவு பதறுகிறது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த டாலருக்கு எதிராக கொண்டு வர போற நாணயத்தை பல நாடுகள் சேர்ந்து, குறிப்பா மத்திய கிழக்கு நாடுகள், பல நாடுகள், அமெரிக்காவுக்கு எதிராக பல நாடுகள் இதை வலுவாக்கும் பட்சத்துல அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய அளவான உலக போர்ல தோற்றத்துக்கு சமனாக மாறும். எனவே அது அமெரிக்காவால் தாங்கிக் கொள்ள முடியாது. இதனாலதான் இவ்வளவு பெரிய வரிகளை அமெரிக்கா பல நாடுகள் மீது விதித்து தன்னுடைய பணத்தை தன்ன நாட்டுக்குள்ளே பலம் பாய்ந்ததாக வைத்துக் கொள்ளணும் அப்படின்றதுல பெரிய முனைப்பு காட்டுறாங்க. இதுதான் இப்ப நடக்க போற பெரிய வர்த்தக போராக இனி வரப்போகுது. இது 3ஆம் உலக போர் அப்படின்றது அடித்துக் கொள்ளக்கூடிய அந்த ஈரான் இஸ்ரேலுக்கு இடையில நடந்த மாதிரி இருக்காது. இந்த மாதிரி பெரிய அளவான வர்த்தக போராக இருக்கும். இதிலும் அமெரிக்கா தான் ஜெயித்துக் கொள்ளணும் அப்படின்றதுல அமெரிக்கா மிக கவனமா இருக்காங்க அப்படின்றது மட்டும்தான் இந்த விஷயத்துல இருந்து தெரிய வருது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க.